இன்றைக்கி என்ன ரெசிபினா தூணா லெட்டிஸ் ரேப் பண்ணலாமா. அதுக்கு வந்து கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு என்னது கேரட்டு, கேப்சிகம், அதுக்கப்புறம் கார்லிக் பவுடர், பெப்பர் பவுடர் எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் சால்ட்டு சேர்த்து வதக்கி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து தூணா. இது தனியாக ஒரு பவுலில் எடுத்து கொட்டிட்டு இப்போ ஆல்ரெடி வதக்கணும்ல அதையும் சேர்த்து இதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் குக்கும்பரையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது வந்து இந்த லெட்டீஸ் இருக்குல்ல அதையும் வச்சுக்கலாம். கொஞ்சம் சோயா சாஸ் போட்டுக்கலாம். அந்த ரைஸ் பேப்பர் இருக்குல்ல அதை வச்சு ரோல் தான் பண்ண போகிறோம். ரெண்டுமே பண்ண போகிறோம் நாங்கள். இதை தனியாக இருக்குது. அது கொஞ்சம் என்னென்னா கார்லிக் சாஸ் இருக்குல்ல அதை போட்டுக்கலாம். போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ லெட்டீஸ் எடுத்து வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கான். இதை வந்து அதில் வச்சு ரோல் பண்ணி எடுத்துடலாம். சூப்பராக இருக்கும் லெட்டீஸ் ரேப்பு. அதெல்லாம் தூணால் இந்த மாதிரி ட்ரை பண்ணாலும் நல்லா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த ரேப் இருக்குது, ரைஸ் பேப்பர் இருக்குல்ல அதை லைட்டாக வார்ம் வாட்டரில் போட்டு எடுத்து வச்சுருக்கோம். அதுலேயும் கொஞ்சம் இந்த மசாலா வச்சிடலாம். தூணாவை வச்சுட்டு அப்படியே ரேப் பண்ணிடலாம். எனக்கு கொஞ்சம் சாஃப்டாக இருக்குமா, கொஞ்சம் அந்த ரோல் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. இப்படி வச்சு ரவுண்டாக ரோல் பண்ணிவிட்டு இந்த மெத்தட்லேயே நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நல்லா இருக்குல்ல பார்க்குறதுக்கு. எனக்கு கலர்ஃபுல்லாக இருக்குது. கேரட்டு அந்த இதெல்லாம் கேப்சிகம்லாம் இருக்குல்ல, சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது என் பொண்ணோட ரெசிபி தான். பாய்.